கீட்டோ டயட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாமா, அது எப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 2 எப்போ ஆரம்பிக்க போறீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்த மாதம் நம்ம ஆரம்பிச்சிருந்தாங்க சேலஞ்சை. அந்த சேலஞ்சோட தீம் வந்து கீட்டோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ வரப்போகிற வீடியோஸ் நம்ம கீட்டோ பற்றி நிறையா விஷயம் பேச போகிறோம். உங்கள் சந்தேகங்களுக்கு எல்லாமே வந்து வரப்போகிற வீடியோவில் விடை கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த கீட்டோ டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்பு வந்து 2 விதமான ஃபியூவல் மூலமாக தான் அது இயங்க முடியும். ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லப்படுகிற சுகர் வந்து அரிசி மூலமாகவோ இல்லை கோதுமையோ இல்லை நம்ம சாப்பிட்ற மற்ற ஐட்டம்ஸ் லைக் கேக்கோ சிப்ஸோ ஐஸ்கிரீம் மற்ற தானியங்கள் இல்லை நூடுல்ஸோ பாஸ்தா ஜூஸ் இது எல்லாத்துலேயும் மூலமாக வந்து சர்க்கரை கிடைக்காது. அந்த சர்க்கரையில் தான் வந்து பேஸாக வச்சு நம்ம பாடி வந்து அன்றாட பணிகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ் மூலமாக நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது. இன்னொரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஃபேட்டு. இப்போ இந்த கீட்டோ டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப நம்ம கம்மியாக எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ஃபியூவல் வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லப்படுகிற சுகர் மூலமாக கிடைக்காததுனால நம்ம உடம்பு வந்து ஃபேட் அப்படின்னு சொல்கிற கொழுப்பு சத்தை கரைச்சி அது மூலமாக அதுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கொள்கிறது. ஸோ இப்போ வந்து எக்கு இல்லை மாமிசம் இல்லை வெண்ணெய் இல்லை வேறு ஏதாவது அவகேடோவோ நட்ஸோ இந்த மாதிரி கொழுப்பு சத்து நிறைந்த நம்ம சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது அது மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பை எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கிற கொழுப்பையும் சேர்த்து அதை கரைக்கிறதுனால இந்த கீட்டோஜெனிக் டயட் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது அப்படின்னு வந்து இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பிரெயின் வேலை செய்கிறதுக்கும் வந்து இந்த ஃபேட்டு தான் முக்கியமாக ஃபியூவலாக அது யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ உடம்புல வந்து எப்போ சர்க்கரை போதிய அளவு நமக்கு சர்க்கரை இல்லாத போது நம்ம உடம்பு வந்து கொழுப்புலேருந்து கீட்டோன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு எனர்ஜி மாலிக்யூலை வந்து நம்ம உடம்பு தயாரித்து கொள்வது. அந்த எனர்ஜி மாலிக்யூல்ஸ் தான் வந்து நம்ம பிரெயினும் யூஸ் பண்ணுறது, நம்ம பாடியும் வந்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயட் மூலமாக உங்களுக்கு கீட்டோசிஸ் வந்து அச்சீவ் ஆகி கீட்டோன்ஸ் உற்பத்தி ஆவதுனால இந்த டயட்டை வந்து கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுருக்கி வந்து கீட்டோ டயட் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த ஃபேட்டும் கொழுப்பு மூலமாக நம்ம பாடிக்கு தேவையான ஃபியூவல் கிடைக்கிறதுனால நம்ம பாடி வந்து ஒரு ஃபேட் பர்னிங் மெஷின், கொழுப்பை கரைக்கும் இயந்திரமாக மாறிவிடுகிறது. ஸோ அது மூலமாக தான் வந்து வெயிட் லாஸ் ஆகிறது, உடல் எடை குறைகிறது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த டயட்டில் வந்து பசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். 24 மணி நேரமும் வந்து உங்கள் உடம்பு வந்து கொழுப்பை வந்து கரைச்சி கொண்டே இருக்கிறதுனால தூக்கத்தும் போது உங்கள் உடம்பு வந்து கொழுப்பை கரைக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மூலமாக எனர்ஜி அதுக்கு கிடைக்கிறது இல்லையா. அந்த 24 மணி நேரம் கரைக்கிற கொழுப்பு மூலமாக எனர்ஜி கிடைக்கிறதுனால தொடர்ந்து எனர்ஜி வந்து அவைலபிளாக இருக்குது. எனர்ஜி அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே ஸ்டேபிள் நிலையில் வந்து எனர்ஜி இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு தெம்பும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது வந்து கடந்த சில வருடமாகவே இந்த கீட்டோ டயட் வந்து ரொம்ப வந்து பாப்புலராக இருக்குது. இதை வந்து ஒரு புதுவிதமான டயட் இல்லை. இதை முன்னாடி வந்து நம்ம லோ கார்ப் டயட் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிக்ட் லோ கார்ப் டயட்னு ரெஃபர் பண்ணியிருக்கோம், க்ளூட்டன் ஃப்ரீ டயட்னு சொல்லியிருக்கோம், பேலியோ டயட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்கின்ஸ் டயட் அப்படின்னு இதை நிறையா பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த டயட்டில் வந்து ரியல் ஃபுட்ஸ், நிஜமான சாப்பாடுகள் தான் நம்ம சாப்பிடணும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் முக்கியமாக அந்த டயட்டில் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்க்கணும். சர்க்கரையோ அரிசியோ கோதுமையோ போன்ற தானியங்கள் நம்ம தவிர்க்கணும். எனக்கு இந்த தானியங்கள் மூலமாக நம்ம பாடி கடைசியாக வந்து சர்க்கரையை உற்பத்தி பண்ணி அதுதான் ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம சர்க்கரையை எதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்குதோ அந்த சர்க்கரையை அத்தனையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பாடியை வந்து சுகர் பர்னிங் மோட்லேருந்து ஃபேட் பர்னிங் மோடுக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அதனால் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரெட்டு சிப்ஸு ரைஸு நூடுல்ஸு பாஸ்தா இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து மாமிசமோ இல்லை மீன் முட்டை காய்கறிகள்
காய்கறிகளை வந்து கிழங்கு வகைகள் இல்லாமல் மற்ற வகை காய்கறிகள், கீரைகள், அந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் கொழுப்பு சத்து நிறைந்த நெய், வெண்ணெய், ஆலிவ் ஆயில், அவகேடோ இந்த மாதிரி உணவை தான் நம்ம வந்து இந்த கீட்டோ டயட்டில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது மூலமாக தான் நம்ம பாடிக்கு ஃபேட் கிடைக்க போகிறது. ஸோ இந்த கீட்டோ டயட்டில் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் உங்களுக்கு எனர்ஜி எப்போவுமே இருக்கும். மேக்ஸிமம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. இது வெறும் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற வகையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ், டயபெட்டிஸ்க்காகட்டும் இல்லை பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டிக்காகட்டும், அதனால் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. வந்து சில வருடங்களாகவே வந்து இந்த டயட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயட் வந்து ஒர்க் ஆகிற டயட் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதை டயட்டுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு தான் நிறையா பேர் பார்க்குறாங்க. இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து நம்புகிறாங்க. இது வந்து சயின்ஸில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால இந்த டயட் ரொம்ப பாப்புலராக இருக்குது. நம் முன்னோர்கள் வந்து பெரும்பாலுமே வந்து இந்த வந்து இந்த கிரைண்டர் ஆகட்டும், மிக்சி ஆகட்டும், இல்லை கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம முன்னோர்கள் பெரும்பாலும் வந்து கேதர் பண்ணியோ ஹண்ட் பண்ணியோ தானே சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற சமயத்தில் வந்து அவங்களுக்கு தானியங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. எல்லா சீசன்லேயும் அவங்களுக்கு கிடச்சதில்லை, எப்போவாவது ரேராக தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ முக்கியமாக வந்து பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி மீன், மாமிசம் அந்த மாதிரி ஒரு உணவு மூலமாக தான் அவங்க தொடர்ந்து வந்து அவங்களோட வாழ்க்கையை தள்ளியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதே ஜீன்ஸ் நம்ம பாடியிலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து நீங்கள் வந்து அதுக்கு ரைஸோ இல்லை கோதுமையோ இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த ஃபுட்டு நீங்கள் நிறையா கொடுக்க அந்த ஜீன்ஸ் வந்து நம்ம ஜீன்ஸ் அதுக்கு ரெடியாக இல்லை, நம்ம பாடி அதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த டயட் வந்து ஆதி காலத்தில் மனிதர்கள் என்னென்ன சாப்பிட்டு வாழ்ந்தாங்களோ அதே சாப்பாடை வந்து அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால இது வந்து இந்த டயட் ரொம்ப பாப்புலராகவும் இருக்குது. இந்த டயட்டும் ஒர்க் அவுட்டும் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாடர்ன் சைஸ் வந்து இந்த டயட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கீட்டோ மூலமாக நிறையா பேர் வந்து அவங்களோட வெயிட்டை வந்து குறைச்சிருக்காங்க. அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா அது மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால இது ஒரு டெம்பரரி டயட்டுன்னு பார்க்குறது இல்லை, இது ஒரு வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உணவு முறை அப்படின்னு தான் வந்து இதை பார்க்குறாங்க. நேத்திக்கு ஆரம்பித்து இன்றைக்கி முடிகிற சமாச்சாரம் இல்லை. இது வந்து வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நிறையா பேருக்கு வந்து நிறைய எனர்ஜி கிடச்சிருக்கு. மென்டல் கிளாரிட்டின்னு சொல்லப்படுற மைண்டு வந்து தெளிவாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, ஃப்ளக்சுவேட் ஆகாமல். இன்சுலின் வந்து மேலேயும் கீழேயும் போகாமல் ஸ்டேபிளாக இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸ்வீட் அண்ட் சுகர் கிரேவிங்ஸ் இந்த டயட்டில் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் போக போக கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படிங்கிறாங்க இந்த டயட் மூலமாக. அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் சமைக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இந்த டயட் மூலமாக வந்து அடிபட்டு போகிறது. தேவைப்படும் போது மட்டும் சமைச்சு தேவைப்படும் போது மட்டும் சாப்பிட்றாங்க. கொஞ்சமாக சாப்பிட்றாங்க, சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்றாங்க, கொழுப்பு சத்து நிறைந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு நிறையா டைம் சேவ் ஆகுது. மற்ற அவங்களுக்கு பிடித்த விஷயங்களெல்லாம் செய்யக்கூடிய அளவு அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது. கேலரிஸை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வயிறு எப்போ நிரம்பி இருக்கோ அப்போ நிறுத்துறாங்க, வயிறு எப்போ பசிக்கிறதோ அப்போ சாப்பிட்றாங்க. அவங்க பாடியோட ஒரு ஹங்கர் சிஸ்டமோட டியூனின் பண்ணி அது மூலமாக அவங்க வந்து சாப்பாடுறதும் அதை நிறுத்துறதும் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த டயட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது வந்து வெயிட் லாஸ் அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னாக்க நம்ம பாடியை வந்து அதுக்குள்ளே இருக்கிற கொழுப்பையை நிறையா எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியில் பசி அப்படிங்கிற சிம்டம்ஸ் அது கொடுக்காததுனால கம்மியாக நம்ம சாப்பிட்றோம். இந்த கம்மி சாப்பாடு மூலமாக நமக்கு வெயிட் லாஸ் அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸசைஸ் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் எக்ஸசைஸ் வந்து நான் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலை. இந்த டயட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த டயட்டுக்கு வந்து எக்ஸசைஸுங்கிறது தேவையில்லை. முக்கியமாக வந்து உணவு முறைகள் மூலமாகவே வந்து வெயிட் லாஸ் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக பண்ணுற எக்ஸசைஸை கண்டிப்பாக நிறுத்தாதீங்க. எனக்கு மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்க்கு, மசில்க்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நார்மலாக ஃபாலோ பண்ணுற எக்ஸசைஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இந்த டயட்டுக்குன்னு வரும்போது குறிப்பிட்ட எக்ஸசைஸ் எதுவுமே அவங்க சொல்லலை. இன்னும் வர இருக்கிற வீடியோஸில் என்ன சாப்பிடலாம், அந்த கீட்டோ டயட்டில் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கீட்டோ ஃப்ளூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிம்டம்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
நீங்கள் கீட்டோசிஸில் இருக்கீங்களா இல்லையான்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ வரப்போகிற கீட்டோ சீரீஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப 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 நன்றி. சீக்கிரம் பார்க்கலாம்.